வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் அந்த எக்கோ ஸ்கேன் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி போய் இங்கே கொடுத்துட்டு இன்றைக்கி டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சாரி புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பக்கத்தில் ஹைப்புன்னு ஒரு பாயிண்ட் ஹைப் கொடுங்க. மறந்துடுது பிரியா, அது இடத்துல புதுசாக என்ன பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் அந்த மாதிரியே வந்துடுது. கடைசியாக பேசுகிற மாதிரியே பிரியாவுக்கு நீங்கள் செக்கப்பு. பிரியாவோட பேச எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்திங்களா? இன்னும் எத்தனை நாளில் வெளியில் வர போகிறான்னு தெரியல. ராஜாவோ ராணியோ வரப்போகிறாங்க. இளவரசி தெரியல வரப்போகிறாங்க. இங்கே வேறு எங்கள் பெரிய வாண்டு ரொம்ப ப்ரிப்பராக இருக்கிறாங்க. எப்போ வருவாங்கன்னு. இதுதான் நல்லா இருக்கும் வெயிலுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ காலையில வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு. நானும் பாப்பா சாப்பிட்டோம். மாமா வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்றாங்க. குளிச்சு கிளம்பியாச்சு. போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்றோம். வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. வாங்க போலாம். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பூரி கிடச்சிருக்குது. பூரி எல்லாம் பவானிக்கு அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. வாங்க பூரி சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. பூரி நல்லா தான் இருக்குங்கிறியா? நம்மள பூரியோட ஃபேவரட். சூப்பர். உண்மையாவே சொல்கிறேன். நம்ம சமைக்கிறத விட நம்ம சமைக்கிறதுல பொதுவாகவே வந்து பொம்பளை இதுக்காக இருந்தாலும் சரி, ஆம்பளை இதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பொதுவான ஒரு கருத்து என்னென்னா, நம்ம சமைக்கிறத விட யாராவது செஞ்சு கொடுத்து சாப்பிட்றது தெரியுங்க, அது சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்க. சாக்லேட் வேணுட்டு சொன்னேன். அதனால் போய் ஒரு டேரி மில்க் சாக்லேட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு பெட்ரோல் போட்டு வந்தேன். வர சொல்லி கொடுத்துருவோம். தனியாக பாப்பா தான் உள்ளே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பாப்பா வருவாங்க பாருங்கள், சாக்லேட் வாங்கிட்டு வரதுக்கு. போய் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் காணா பாப்பா ஆமாம் பெருசு தான். நீ கொஞ்சம் அம்மா கொஞ்சம் சாப்பிடுங்க. கரெக்டாக அவங்க வயிறு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு போங்க அப்படின்னாங்க. கரெக்டாக நர்ஸ் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டெல்லாம் போய் நோட்டாச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இன்னைக்கு. எல்லாரும் நீ குறுகுறுன்னு பார்க்குறேன். இந்த பிள்ளை இப்போ தான் வந்துச்சு, அதுக்குள்ளே ஓடுது. இப்போ யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஏமாற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். பால் பாதி சாப்பிடணும். சரியா? எல்லாம் செக்கப் எல்லாம் பார்த்தாச்சு. இங்கேயே ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பேசணும். என்னன்னு தெரியல. இங்கேயே ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். நிறைய பாப்பாக்கு சேர்த்து அவங்களே வச்சுட்டாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இன்னைக்கு வந்து இங்கே என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பேர் என்ன, சுண்டல், முட்டைக்கோஸ் பொரியல், முட்டை தெரியல பாருங்க, பேக் கேமரா படம். சாப்பாடு வெள்ளை சுண்டல், கோஸ் பொரியல், பிரியாவுக்கு பிடிச்ச கோஸ் பொரியல், சாம்பார், முட்டை. வாங்க சாப்பிடலாம். நீயே சாப்பிடு. சாப்பாடை பார்த்தோன்னே ஒரு ஆனந்தம். ஸ்கேன் எடுத்தாச்சுல? எடுத்தாச்சு. அவளா சாப்பிட்டு கிளம்புறதானா? இல்லை, அங்கே இது நர்ஸை பார்த்துட்டு. ஓ சரி. நீ சாப்பிடு முதல்ல, 2 வயசு சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட சாப்பிடுவேன். நல்லா இருக்கா? உப்பு கேட்டால் கொண்டுருவாங்க. அதனால தான் உப்பு கம்மியாக போட்டு வச்சுருக்காங்க அவங்க.
உங்களுக்கு மட்டும் சோறு போடுறாங்களே, கூட வர நாங்களே எங்கே வருவோம்? கூட வரவங்க வீட்டில் இருந்து சோத்தை கட்டிட்டு வரோம். இப்படி போட்டால் இப்படி நாங்களாம் வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அது சாம்பார் வீட்லையாவது ஒரே குழம்பு தான் இருக்குது. இங்கே வருங்க, சாம்பார் 2 பொரியல் முட்டை வேறு. நல்லா நல்லா இருக்கா பாப்பா? அம்மா வைக்கிற மாதிரி இருக்கு, அம்மா வைக்கிறத விட நல்லா இருக்கு. அம்மா வைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்காது. மூக்கு பாரு எப்படி இருக்குன்னு தெரியுதா எனக்கு? ஆயிலு அம்மா கால்டா வச்சு கொடுக்க சொல்லணும் உங்கள் அப்பாட்ட. சரியா? கரும்பு சர்க்கரை இருக்குல்ல, அது உள்ளே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். உங்கள் அம்மா மட்டும் இல்லை, நீங்களும் சாப்பிட்லாம். செக்கப் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். மேலே தண்ணி இல்லை, வாட்ரு போட்டுட்ருக்காரு. சுத்தமாக தண்ணி இல்லை காலையில். மணி எவ்வளோ? அது வேற. மணி 3 போ 3 ஆகி போச்சு இன்னைக்கு. தூங்கணும். அந்த செடியில் என்னமோ நம்ம வீட்டில் வச்சப்ப செடி சின்னூண்டாக இருக்கும் போதே அத்தனை பூ பூத்துச்சு. ஏமாம்மா? இல்லை ஆமாப்பா, அந்த காம்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் அதில் மொட்டில் வருங்க. கலர் காக்கடாங்க. நாங்கள் நம்ம வீட்டில் அங்கே வச்சு நாளே அதை எடுத்துக்கல. பூ வளர்ந்துக்குச்சு. வெட்டணும் எல்லாத்தையும். இனி மழை காலம்தான், இனி கை வச்செல்லாம் சுத்தம் பண்ணி தான் இருக்கணும். அங்கே பாருங்க புதினாவெல்லாம் என்ன போச்சுன்னு தலை அப்படித்தான் இருக்குது. எல்லாம் போயிருச்சு. புதினா ஏன் எப்படியாச்சுன்னு தெரியலையே. அவரைக்காயா? தெரிலையே. காய் கத்திரிக்காய், நல்ல கத்திரிக்காய். நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. செய்யலை, இன்னைக்கு எடுத்தேன் செய்யறக்கு. அந்த சைடு மழை வேறு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? மழை வருதுங்க. அங்கே வேயுது, அங்கே அந்த இதில் வேயுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாரு தண்ணியெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நம்மளால் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ 9 மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 9 மந்த் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு ஃபஸ்ட்டு 9 மந்தில் ஃபஸ்ட்டு செக்கப் வந்து போயிருக்கோம். நம்ம என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எடுத்த அந்த ரிப்போர்ட் வந்து காமிச்சோம், எல்லாமே காமிச்சோம். இசிஜி, என்ன எக்கோ ஸ்கேனு இதெல்லாமே காமிச்சோம். நீங்கள் வந்து அந்த எக்கோ ஸ்கேன் எடுக்கையில் பதட்டமாக இருந்திருப்பீங்க, அதனால் கூட மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி காமிக்கலாம். எக்கோ எடுக்கும் போது கொஞ்சம் வந்து நிதானமாக, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இருக்கணும். பொதுவாகவே நார்மலான ஒரு பர்சனுக்கு எடுக்கும் போது அப்படி தான் இருக்கணும். அந்த டைமில் எதனால நாங்கள் பதட்டமாக இருந்தோம், நான் மட்டும் இல்லை இவரும் தான். ஏன்னா அந்த தடவை வந்து ஒரு 5 அனாமலை ஸ்கேனில் குழந்தை குப்பரை இருக்குது. அது 2-3 டைம் உள்ள ஸ்கேனுக்கு போக குழந்தை என்ன திரும்ப போய் உட்காருங்க, போக குழந்தை திரும்ப போய் உட்காருன்னு ஒரு 3 டைம் அனுப்பிட்டாங்க. அதவே வந்து மைண்டில் யோசிச்சிட்டே இருந்திருப்பாளாட்டு இருக்குது. அது வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. ஏன்னா வந்து பாப்பாக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்களா. பாப்பா நார்மலாக இருந்தாங்க. அனாமலை ஸ்கேனுக்கு போனோம், ஸ்கேன்லாம் எடுத்தோம், திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆனால் வந்து இந்த தடவை ஸ்கேன் வந்து 5ஆவது மாதம் எடுக்கும்போது 4ஆவது தடவை தான் வந்து, அது திரும்பவெல்லாம் இல்லை, அவங்களுக்கு வேணுங்கிற அந்த இதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு தாட்டி விட்டாங்க. திரும்பவெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லி தான் தாட்டியே விட்டாங்க. அந்த மைண்ட்லேயே இருந்தனால அதே அன்னைக்கு தான் எக்கோ ஸ்கேனும் எடுத்தாங்க.
அந்த பதட்டத்திலேயே எடுத்தனால சம்திங் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களே கேட்டாங்க, டாக்டரே கேட்டாங்க, எதனால வந்து நீங்க பதட்டமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து குப்புற இருந்ததுன்னு சொன்னாங்க. அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதனால கூட இருக்கலாங்களா அப்படின்னு நானே கேட்டேன். இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம், நீங்கள் வந்து பதட்டப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். பிளட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகலை, கம்மியாக தான் இருக்குது. அதை தான் அப்படியே வச்சுருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்குறாரு. வெயிட்டும் ஏறலை, அப்படியே இருக்கேன். ரெண்டுக்குமே வந்து சத்தம் போட்டாங்க, வெயிட்டும் ஏறணும் பிளட்டும் ஏறணும். வெயிட்டுக்கு கூட அவ்வளோக்கா ஒன்றும் சொல்லலை, பிளட்டுக்கு தான் வந்து சொன்னாங்க. இப்படி வச்சுருந்தீங்கன்னா இப்படி உங்களோட ஹெல்த் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேங்க டாக்டர் ஓகேன்ட்டு வந்தாச்சு. இந்த தடவை கம்ப்ளைண்ட் பண்ண ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர். இவங்க மேடம் கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய நர்ஸ் தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவ மும்மரமாக கேட்டுக்கிட்டு இவ கேட்குறத பார்த்தோன்னே இவகிட்ட சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பாட்ட போய் என்ன சொல்கிறேன்னா அவங்க அம்மாவுக்கு முருங்கைத்தலை சூப் கொடுக்க சொல்லு, பேரிச்சம்பழம் கொடுக்க சொல்லு, நல்லா சாப்பிடணும். வேற என்ன சொன்னாங்க? எல்லாம் சொல்லி விட்டுருக்காங்க. உங்கள் அப்பாட்ட போய் இதெல்லாம் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. டாக்டர் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்கேன் இங்கேயே எடுத்துட்டாங்க. ஆமாம், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு ரிப்போர்ட் இல்லை நோட்டில் அவங்க எழுதிக்குவாங்க. இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கடைசி ஸ்கேன்னு சொல்லியிருந்தாங்க. வெளியே வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. இந்த 9ஆம் தேதி எழுதி கொடுத்துருந்தாங்க. நம்ம வெளியே போய் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து மேடம் வந்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா 2 ஸ்கேன் எடுக்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது 9 மந்த்து ஸ்டார்ட் ஆகி 3ஆவது வாரத்தில் வந்து நீங்கள் ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கூடத்தில் நீர் எவ்வளோ இருக்குது, குழந்தை என்ன பொசிஷனில் இருக்குது, திரும்பிடுச்சா என்னன்னு பார்க்குறது வந்து அந்த ஸ்கேன் தான்ப்பா, அதுதான் கடைசி ஸ்கேனு அப்படின்னாங்க. அப்போ முன்னாடி வந்து ஒரு 9ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு டவுட்டு. நான் கேட்டேன், 9ஆம் தேதி திருப்பி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கணுங்களா, அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கணும்னா 2 தடவை கேட்க வேண்டிய. சரி ஓகே இந்த ஸ்கேனை வந்து நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஸ்கேன் எடுத்தாங்க. எடுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த 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 இதுக்கு இந்த இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ஜூலை வந்து 9 தான் டேட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் சார் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு டேட்டை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ஜூலை 13 சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஒரு 4 நாள் முன்னாடி போயிருக்குது, ஜாஸ்தி ஆயிருக்கு. 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருக்காங்க. சரி ஓகே, எனக்கு அவர் எப்போ வரணும்னு இருக்காரு அப்பதானே வருவார். நம்ம சொல்லி இது திருப்பி 4 நாள் முன்னாடி போட்டிருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி வரும் நான் நினைச்சேன், பின்னாடி வரும்னு பார்த்தா இவர் முன்னாடி. இல்ல அடுத்து இந்த வாரம் போனா அடுத்த ஸ்கேனுக்கு எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அப்ப தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து வர எல்லா வாரமுமே வாரம் வியாழக்கிழமை கம்பல்சரி வந்து வாரம் வியாழனா செவ்வாய் ரெண்டுல ஏதோ ஒரு நாள் வந்து கம்பல்சரி வந்து செக்கப்புக்கு போயே ஆகணும். ஒரு மாதம் ஜூன் பிறந்து இப்பயே பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி ஆயிடுச்சு. என்ன ஒரு இந்த மாதம் கடைசிக்குள்ளே எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், இந்த மாதம் கடைசி. இப்போல்லாம் லைட்டாக அம்மா அப்படின்னு சொன்னாலும் போலமா பாப்பா அம்மாக்கு இடுப்பளிக்குதம்மா, போலாமா ஆஸ்திரி போலாமா, வலிக்குதுண்ணா அம்மா ஆஸ்திரி போலாமா. அவ அப்படி கேட்க மாட்டேறா. ஹாஸ்பிட்டல் போலாமா, பேக்ல ரெடியாக தான் இருக்கு, கிளம்பலாம். எனக்கு ஆர்வமா இருக்கு தம்பியை பாப்பாவை பார்க்கறதுக்கு. அவ ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த தடவை நம்ம வந்து ரிப்போர்ட்ல வந்து எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் ஏன்னு தெரியல. இவ இருக்கிறத பார்த்து எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆண்டவா, எல்லாம் நல்லாவே நடக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த மாதம் ரிப்போர்ட் வந்து கரெக்டாக கொடுத்தாங்க. இன்னும் வர வியாழக்கிழமை மறுபடியும் போகணும். அடுத்த ஸ்கேன் சொல்லுவாங்க. அந்த ஸ்கேன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது வாரம் ஏதோ செக்அப் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்ல அடுத்த வாரத்தில் நீ வரும்போது நீ சொன்ன செக்அப் இருக்குதுங்க அப்படின்னு சாப்பிட்டு வந்துட்டு சுகர் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம ஆமா 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 அது வந்து என்ன சொன்னாங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம அந்த குளுக்கோஸ் வந்து குடிச்சிட்டு டெஸ்ட் எடுப்போம் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளுக்கோஸ் எல்லாம் குடிக்க வேண்டாம். 9 மாதம் நிற மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால குளுக்கோஸ் எல்லாம் எதுவும் குடிக்க வேண்டாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். வந்துட்டு 9 மணிக்கு வீட்லேயே சாப்பிட்டு 8:30 வீட்லேயே சாப்பிட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எழுதியிருக்கோம்.
பிளட் டெஸ்ட் எழுதியிருக்கோம். நார்மலாக நீங்கள் போய் நீங்கள் நோட்டை கொடுத்தீங்கன்னாவே அவங்க பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ரிப்போர்ட் மட்டும் கொண்டு வந்து காமிங்க அப்படின்னாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கேயே இதே ஹாஸ்பிட்டலே நம்மளுக்கு டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கிங்க. எனக்கு அந்த ஒரே ஒரு பையன்தான், நான் இப்போ பார்க்குற அதே ஹாஸ்பிட்டலே எனக்கு டெலிவரி ஆயிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா பாப்பாவும் அங்கே தான் பிறந்தாளா, வெளியே எங்கேயும் எழுதி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கு. வெளியே எங்கேயா கொடுத்தா என்ன சிரமம், நான் பார்த்துக்க முடியாது, உள்ள கூட இருக்கிறது கரெக்டான ஆள் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, லைவ்ல இப்போ ரீசெண்டாக லைவ் போட்டப்போ சரி, இதுலேயும் சரி, டெலிவரி எப்போ யார் கூட, நீங்கள் டெலிவரி எப்போ யார் சிஸ்டர் கூட இருப்பா, போன டைம் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த டைம் அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, யார் கூட இருப்பா அப்படின்னு கேட்டீங்க. அது கடவுளுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக வந்து கடவுள் யாராவது ஒருத்தர் நம்ம கூட வந்து இருக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம மோசமா வந்து தள்ளிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம. அதுல கண்டிப்பா எங்க அம்மா இருக்க மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நிறைய பேர் ஏன் அவங்க போயிட்டாங்க, ஏன் அவங்க போய் கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க, அத்தை வீட்டுக்கு அங்கே நாத்தனார் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க, சரின்னு சொல்லி கொண்டு போய் விட்டேன். நான் இவங்க தான் கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் அத்தையுமே வந்துட்டு திருப்பி அவங்களே போகிறேன்னு சொல்லி போனாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே நான் வேலைக்கு போகிறேன், இங்கே இருந்தாலும் வேலைக்கு போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நான் வேலைக்கு போகிறப்பா, இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேலைக்கு. சரி, அவங்க பிரியம், அவங்க எங்கே இருந்தாலும் சரி, அது அவங்க பிரியம், யாரையும் பிடிச்சி வைக்க மாட்டேன் நான். பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுருவேன். என்னோட கேரக்டர் அதை ஒருத்தர் பிடிக்கலைங்கிறாங்களா, ஓகே பரவாயில்ல, ஓகே உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. அது யாராலும் அம்மாவாக இருந்தாலும் சரி, வந்து ஆள் வேணும் அப்படின்னு நான் என்னைக்குமே நான் நினச்சதில்லை. பாப்பா எனக்கு டெலிவரி சமயத்தில் அந்த ஒரு 3 நாள் மட்டும் அந்த கூட இருக்கிறானா கரெக்டான ஒரு ஆள், அவ்வளோதான். இங்கே என்ன பிரச்சனை இல்லை, தேவையில்லை. நிஜமா வந்து எனக்குன்னு பர்சனலாக நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு 3 நாள் கூட தேவையில்லை. அந்த டெலிவரி வார்டுக்குள்ளன்னு வந்து அந்த ஒரு 4 மணி நேரம் எனக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னாவே எனக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கூட பிரச்சனை இல்லை, பக்கத்துல நாங்களே இருந்துக்கலாம், நான் உள்ள போய் பார்க்கலாம், வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், வேணுங்கிறத வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் நானே பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் ஒரு 4 டெலிவரி இந்த மாதிரி தான் ஆகும். பெரிய ஜிஹெச்சுங்கும் போது என்னன்னா நிறைய உள்ளே அலவுடே கிடையாது, ஜென்ஸ் வந்து அலவுடுங்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரே லைனா படுத்திருப்பாங்க, ஃபீட் பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுளா இருக்காது, நர்ஸ் வந்து சத்தம் போடுவாங்க. அதே மாதிரி அங்கே வார்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே விட மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறோம். இங்கேனா இப்போ எப்படின்னா யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மெயின் வந்து ஃபோன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானிக்கா, பிருந்தாக்கா, சோபிகா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு சின்ன எனக்குன்னு இல்லை, பொதுவாகவே வந்து டெலிவரி அந்த பக்கம் வரும்போது இருக்கிற பயம்தான், சின்ன ஒரு பயம், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். யார் இருப்பாங்கன்னு கேட்டேங்க, யார் இருப்பாங்கன்னு எனக்கே தெரியல. நம்மளை சுற்றி இருக்க 4 பேர் நல்லவங்க கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க, அது வேணால் உண்மை. நம்மளை சார்ந்தவங்கள இருக்காங்களோ இல்லையோ, நம்ம கூட பழகினவங்க 4 பேர் கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க, கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க. அதனால வந்து ஆண்டவர் கையில் விட்டாச்சு, அது வந்து கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பாப்பாவை வளர்க்கும் போது சரி, இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆன போய் சரி, ஒருத்தவங்க என் குழந்தைய பார்த்துக்குவாங்க, ஒருத்தவங்க அவங்களோட தயவு இருந்தால் தான் நம்ம குழந்தைய வளர்க்க முடியும் அப்படின்னு நினச்சி நான் குழந்தைய பெற்றுக்க மாட்டேன். அவளையுமே வந்து நான் அப்படித்தான் வந்து 3 வயசு வரைக்குமே சரி, இவளை பார்த்துக்குங்க 1 மணி நேரம் நான் யாருக்கிட்டையுமே கொடுத்தது கிடையாது. எங்கள் அத்தையாக இருந்தாலும் சரி பார்த்துக்குங்கன்னு 1 மணி நேரம் கொடுத்தது கிடையாது. எனக்கு பாத்ரூம் வந்தாலும் சரி, நான் குளிச்சாலும் சரி, நான் துவைச்சாலும் சரி, என் பிள்ளைய வச்சுக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்ப்பேன், யாருக்கிட்டையும் கொடுக்கவே மாட்டேன். அதே மாதிரி செகண்ட் இப்ப பாப்பா இருக்கா, பாத்துக்கோ, அதனால பிரச்சனை இல்ல. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரை எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பாப்பா இருக்கிறா, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. பாத்துக்கடா தங்கம், பாப்பா பாத்துக்கன்னு அவளே பாத்துக்குவா. சரி, ஓகே, இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் கிட்ட ஹைப்னு ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக பாயிண்ட் கொடுங்க. இவரு மறந்துடுறாரு, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்ல நிறைய இது ஓடிட்டே இருக்குங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்றது. இவர் அதாவது குழந்தைய நினைச்சு எல்லாம் இது பண்றதை விட இவர் என்ன, எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டே போகுது, அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட்டும் கொடுங்க, ஓகேங்களா? பை, டாட்டா, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.